ChatGPT சீக்ரெட்ஸிலே இன்று பிரான்ச்சஸ் என்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றேன். நீங்கள் ChatGPTக்கு சென்றவுடன் இப்போது ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்ப்போம் என்னென்ற ஒரு சேட் வந்து ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அப்போ அது உங்களுக்கு தரும். அப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர்ன்னு நிறைய பேர்கிட்ட பேரை தருகுது. இப்போ அதில் வந்து நாங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு இப்படி வரும்போது மெஸ்ஸி, டியோகோ மேரடோனா, பேலே இருக்கிறது. இல்லை ரொனால்டோ இல்லைன்னா அவனோட ரசிகர்கள் இப்போது துள்ளி குதிப்பாங்க. நாங்கள் இதே வந்து ஒரு பிரான்ச்சாக மாற்ற போகிறோம். இதில் எங்களுக்கு வந்திருக்கிற பேரில் ஏன் ரொனால்டோ இல்லை, ரொனால்டோவை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அவரை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இதில் இந்த சேட்டை குழப்பாமல் இங்கே போயிட்டு பிரான்ச்சின் சேட்டுன்றதுக்கு போகிறோம். பிரான்ச் நியூ சேட்டுன்னு போனால் அந்த பழைய சேட் அப்படியே இருக்கும். அதுலேருந்து நாங்கள் நியூவுக்கு போயிட்டு அதே இங்கே கொண்டு அதில் ரொனால்டோவை பற்றி நாங்கள் போட போகிறோம். ரொனால்டோ போட்ட உடனே அவரை பற்றிய தகவல்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் இதை புதுசாக டைப் பண்ணோன்னா பழசு மறைந்து போகாமல் அது இன்னொரு இதில் அப்படியே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதில் அவருடைய அந்த மெயின் சேட் இருக்கும். இப்போ நாங்கள் மெட்டதில் போயினோன்னு இந்த பிரான்ச்சஸில் ரொனால்டோவை பற்றியது இருக்கும். அப்போ இப்படித்தான் இந்த பிரான்ச்சஸ் உதவும். அதாவது உங்களுடைய ஆரம்ப பதிவுகள் அழியாமல் அதிலிருந்தே புதிய பதிவுகளுக்கு புதிய சேட்டுக்கு போகிறதுக்கு இது வழி சமைக்கும். நன்றி, வணக்கம்.